அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்க சொல்லி நினைக்கிறேன். நாங்களுமே ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னுடைய டெய்லி ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு லாஸ்ட் சாட்டர்டே ப்ளஸ் சண்டே எடுத்த விலாக் தான். சாட்டர்டே எனக்கு ஒரு ப்ரௌனி ஆர்டர் வந்துச்சு. அதோட எக்ஸ்பீரியன்ஸும் அப்புறம் சண்டே சமையலும் தான் அதில் கவர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்மளோட சேனலை நிறைய பேர் பார்த்து சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரைடே எனக்கு ஈவினிங் இல்லை நைட் போல் வந்துட்டு எனக்கு ப்ரௌனி ஆர்டர் வந்துட்டு கன்ஃபார்ம் ஆணுச்சு. ட்ரிபிள் சாக்லேட்டு ப்ரௌனி ஆர்டர் தான் கன்ஃபார்ம் ஆணுச்சு. சரி, நம்ம காலையிலே செய்யலான்னு சொல்லிட்டு எல்லா தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். பட் நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட் டைம் நான் சென்ட் பண்ணுறதால எப்படி சென்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அதனால் தேர்ட் பார்ட்டி ஆப்பில் செக் பண்ணிகிட்டு இருந்தேன் எப்படி சென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதிலே செக் பண்ணி ஒரு ஆப் வந்து ஃபைனலைஸ் பண்ணிவிட்டேன். சரி, நம்ம ப்ரௌனி பண்ணி ஃப்ரெஷ்ஷாக சென்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப்டர்நூன் வாக்கெலாம் வந்துட்டு நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி நல்லா சாக்லேட் நிறைய போட்டு பேட்டர்லேயே மிக்ஸ் பண்ணியிருந்தேன். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. நான் வந்துட்டு இதுக்கு முன்னால் ப்ரௌனி பேட்டர் ரெடி பண்ணி சாக்லேட் மேலே மட்டும் டாப்பிங்ஸில் போட்டு பண்ணியிருக்கேன். பட் அப்போ வந்துட்டு மெல்ட்டாகவே ஆகாது. நானுமே நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். அவங்களாம் எடுக்கும் போது நல்லா சூப்பராக மெல்ட் ஆகி வரும். பட் நமக்கு மட்டும் ஏன் வர மாட்டேங்குது அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். பட் இந்த வாட்டி எனக்கே வந்து சர்ப்ரைஸாக நான் கட் பண்ணும்போது அவ்வளோ அப்படியே ஜூஸியாக அப்படியே மெல்ட் ஆகி அப்படியே க்ரீமியாக வந்துருந்துச்சு எல்லா சாக்லேட்டுமே. ஏன்னா நான் வந்துட்டு பேட்டரில் நிறைய சாக்லேட் போட்டு மிக்ஸ் பண்ணியிருந்தேன்னா அதனால நல்லாவே வந்துருந்துச்சு. எனக்கு வந்துட்டு அன்றைக்கி 1/2 kg தான் ஆர்டர் வந்துருந்துச்சு. அதனால நான் 1/2 kgக்கு எப்பவும் போடுற மாதிரி மெஷர்மெண்ட்டு மாவு, கொக்கோ பவுடர் எல்லாமே போட்டு பண்ணியிருந்தேன். கூட வந்துட்டு ஒரு 140 கிராம் போல் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக ட்ரிபிள் சாக்லேட்டுக்கு வந்துட்டு போட்டிருந்தேன். அதில் பாதி வந்துட்டு உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பாதி டாப்பிங்ஸ் போட்டிருந்தேன். நம்ம உள்ளே போட்டிருந்தேன் பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து சூப்பராக மெல்ட் ஆகிட்டு நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு. உங்களுக்கு இதோட ரெசிபி வேணும்னா கேளுங்க, நான் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் ப்ரௌனி வந்துட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ஆறின பிறகு பீஸ் போட்டு பேக்குமே பண்ணி சென்ட் பண்ணியிருந்தோம். நாம் பேக் பண்ணுறதுக்கு பிளாஸ்டிக் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அதனால பபிள் ஷீட் போட்டு நல்லா ரேப் பண்ணி சூப்பராக வந்து சென்ட் பண்ணியிருந்தோம். நம்ம சென்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்து டைம் ஆகிடுச்சு. ஒரு 5:30 போல் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து தேர்ட் பார்ட்டி ஆப் தான் யூஸ் பண்ணணும் டெலிவரி பண்ணுறதுக்காக. ஃபஸ்ட் டைம் புக் பண்ணோம், அது வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்புறம் செகண்ட் டைம் புக் பண்ணி அதுக்கப்புறம் தான் சென்ட் பண்ணோம். ஒரு 5:30க்குலாம் வந்துட்டு ரிசீவ் பண்ணிட்டாங்க இங்கேருந்து. அதுக்கப்புறம் கஸ்டமர்கிட்ட போய் ரீச் ஆகிறதுக்கு 7 o'clock போலவே ஆகிடுச்சு. கஸ்டமர் வந்துட்டு நம்ம இருக்கிற பிளேஸ்லேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்தாங்க. அவங்களுமே பெங்களூர் தான், பட் கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருந்ததால் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. மற்றபடி அந்த ஆர்டர் வந்து ரொம்ப சூப்பராகவே முடிஞ்சிச்சு. கஸ்டமருமே பார்சல் வாங்கின உடனே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ப்ரௌனி ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக்குமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த சிஸ்டர் இந்த வீடியோவை பார்ப்பாங்களான்னு என்னன்னு தெரியல, பட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர், என்கிட்ட வந்து ப்ரௌனி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணதுக்கு. அப்புறம் இந்த வீடியோ வந்துட்டு சண்டே அன்றைக்கி காலையிலேருந்தே எடுத்தது. சண்டே பிரேக்ஃபாஸ்ட்டில் செய்கிறதுலேருந்தே எடுக்க ஆரம்பிச்சிருந்தோம். அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு இடியாப்பமும் ரொட்டியும் தான் செஞ்சுருந்தாங்க மாமி. அது கூட வந்துட்டு சிக்கன் குருமா வச்சா வந்துட்டு நல்ல காம்பினேஷனாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இது செய்கிறதுக்கு எப்பவும் செய்கிற மெத்தடு தான். சட்டியில் வந்துட்டு நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம், தக்காளி 4 வெங்காயம் 3 தக்காளி, நல்லா பெரிய தக்காளி, குருமாங்கிறதால தக்காளி வந்து நான் வந்து குறைச்சிக்கிட்டேன். சேர்த்து நல்லா வதக்கிட்டு இந்த மாதிரி கண்ணாடி பதம் மாதிரி வந்த பிறகு அதை தனியாக எடுத்து ஆற வச்சு அரைச்சிக்கணும். வேலை குயிக்காக முடியணும் அப்படிங்கிறதால நான் வந்து குக்கரில் தான் செய்ய ஆரம்பித்தேன். குக்கரில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கல்பாசி, அது கூடவே 2 லவங்கம் சேர்த்து நல்லா வந்து பொரிஞ்ச பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கொத்தமல்லி இலை, புதினா இலை சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கின பிறகு நம்ம வந்துட்டு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுருந்தோம். அதையுமே சேர்த்து தேவையான அளவுக்கு உப்புமே சேர்த்து நல்லா எண்ணெயிலே வந்து சுருளை வதக்கிக்கணும். நல்லா வதங்கின பிறகு வந்துட்டு இதில் குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு, அது கூடவே காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு, பெருஞ்சீரகத்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு, அது கூட கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வந்து இதையுமே எண்ணெயிலே வதங்க விடணும். வதங்கின பிறகு அது கூட 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து வாசனைக்காக தான், அதனால நான் கட் பண்ணலாம் அப்படியே முழுசாகவே போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வதக்கி ஆற வச்சோம் இல்லையா வெங்காயம் தக்காளி, அதை வந்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு கூடவே கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா வந்து அரைச்சிக்கோங்க. அரைச்சினதை வந்துட்டு நம்ம குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியுமே சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் வந்துட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சட்டியில் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வந்து கொதிக்க வச்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம என்ன தான் குக்கரில் பண்ணாலும் எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி சட்டியில் சேர்த்து கொதிக்க வச்சா தான் பிடிக்கும். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக மிளகுத்தூளும் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் தூவிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ண வேண்டியதான். அப்புறம் எனக்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக கஞ்சி தான் எடுத்திருந்தேன். ரொம்ப நாளாக சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. ஒரு 2 வாரமாக வந்துட்டு பெங்களூரில் மழை வர்றதால என்னால் சாப்பிட முடியல.
அதனால் முதல் நாள் கொஞ்சமாக சாதம் எடுத்து வச்சுருந்தேன், தண்ணி எடுத்து ஊற்றி அதில் வந்துட்டு சின்ன வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு சாப்பிட்ருந்தோம். ரொம்ப பிடிச்சிருந்தது. காலையிலேயே நல்லா குளுன்னு. யாருக்கெல்லாம் வந்துட்டு காலையில் கஞ்சி சாப்பிட பிடிக்குன்னு சொல்லுங்கள். எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும். பட் இந்த பெங்களூரில் இருக்கிறதெல்லாம் அவ்வளோ வந்து சாப்பிட முடியல. ஏன்னா கிளைமேட் எப்போ மாறுன்னு தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு கஞ்சி பிடிக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாம் முடிச்சுட்டு லஞ்சுக்குமே சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். லஞ்சுக்கு வந்துட்டு காலையில் சிக்கன் வாங்கியிருந்தோம் இல்லையா, அதில் கொஞ்சமாக எடுத்து 65க்கு மசாலா போட்டு வச்சுருந்தோம். ரயானுக்காக தான் போடுவோம், பட் எல்லாருமே நம்ம ஷேர் பண்ணி தான் சாப்பிட்றது. அது வந்துட்டு ஃப்ரை பண்ணி ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுட்டு அப்புறம் லஞ்சுக்கு நெச்சோறு தான் ரெடி பண்ணியிருந்தோம். நெச்சோறு கூட தொட்டுக்கிறதுக்கு பீஃப் ரோஸ்ட்டுமே ரெடி பண்ணியிருந்தோம். யாருக்கெல்லாம் இந்த லஞ்ச் காம்பினேஷன் பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோ வந்துட்டு இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.